என் இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம உபநட்சத்திரத்தினுடைய உயர்நிலை மேம்படுத்தப்பட்ட ஜோதிடத்தை பற்றி பேசிட்டு வரோம். அப்போ இந்த ஜோதிடத்தில் உயர்வான நிலை என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனை தரும். அது என் இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உயர்நிலை நட்சத்திர ஜோதிடம். அதாவது உயர்நிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உபநட்சத்திரத்தின் கோட்பாடுகள் உயர்ந்த நிலையாக நம்ம கருதுகிறோம். இது ஒரு மேம்படுத்தப்பட்ட நிலை. இது அடுத்த ஒரு பரிணாமம். இது மேம்படுத்தப்பட்ட நிலை தான் சொல்லணும். அப்போ மேம்படுத்தப்பட்டது எவ்வாறு அப்படின்னா, ஒரு பாவத்தின் உபநட்சத்திராதிபதி ஒரு பாவத்தினுடைய உபநட்சத்திராதிபதியை அந்த வீட்டை இயக்கக்கூடிய முழுமையான ஆற்றலை பெறுகிறார். அந்த பாவத்தின் உபநட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திரம், அது நின்ற உபநட்சத்திரம், அந்த பாவத்தை இயக்குவதற்கு அவங்க 2 பேரும் உறுதுணையாக இருக்காங்க. அப்போ இதில் பாவ உபநட்சத்திரம் என்பது கிரகம். அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம். நட்சத்திரம் என்பது ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது அல்லது ஒரு விருப்பத்தை சொல்லுகிறது. அது நின்ற உபநட்சத்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த வாய்ப்பு அந்த விருப்பம் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுறது உபநட்சத்திரம். அப்போ உபநட்சத்திரமே பாவத்தின் உபநட்சத்திரம் என்பது கிரகம், கிரகத்தின் உபநட்சத்திரம்தான் தீர்மானம். அதனால் இந்த இடத்துல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஒரு பாவத்தின் உபநட்சத்திரம் என்பது கிரகமாக வைத்துக்கொண்டு, உதாரணமாக 1ஆம் பாவத்தின் உபநட்சத்திரம் புதன், அது கிரகம். அந்த உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம், அவருடைய பிறப்பு ஜாதகத்திலே அந்த புதன் நின்ற நட்சத்திரம் அஸ்வினி, அது நின்ற உபநட்சத்திரம் சுக்கிரன். இந்த இடத்துல நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, புதன் என்ற நட்சத்திரம் அஸ்வினியாகவும் புதன் என்ற உபநட்சத்திரம் சுக்கிரன் பரணியாகவும் நாம் இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரமும் பரணியின் உபநட்சத்திரம்தான் இந்த கிரகமான புதன் என்ற கிரகத்தை இயக்குகிறது அப்படின்னு படிக்கிறது தான் இந்த உபநட்சத்திர கோட்பாடினுடைய உயர்நிலை. நட்சத்திரமும் நட்சத்திரமாகவே பார்க்கணும். உபநட்சத்திரம் என்பது டிசைடிங் ஃபேக்டர். அப்போ பாவ உபநட்சத்திரம் என்பது அதுதான் கிரகம். 12 பாவத்தின் உபநட்சத்திரம் கிரகம். அந்த 12 பாவத்தின் உபநட்சத்திரம் என்ற கிரகம் அவனுடைய ராசி சக்கரத்தில் கிரக ஸ்புடத்தில் அவன் பிறக்கும்போது இருந்த கிரக ஸ்புடத்தில் எந்த நட்சத்திரம் எந்த உபநட்சத்திரக்குங்கிறத பார்த்து பலன் சொல்லணும். இப்போ உதாரணமாக 1ஆம் பாவம் உபநட்சத்திரம் வந்து குரு நின்ற நட்சத்திரம் புதன் 1, அது நின்ற உபநட்சத்திரம் சனி, அது 1. அப்போ ஜாதகர் சுயமாக சிந்தித்து